ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுதர்ஷன். போன கிளாஸும் அதுக்கு முதல் கிளாஸ்லேயும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இன்டர்நெட் இமெயில் சம்மந்தமாக நம்ம ஒரு புது மாடியூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்டர்நெட் மாடியூலில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் வந்து தியரட்டிக்கலாக வந்து 2 வீடியோஸ் வந்து ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இன்டர்நெட் இமெயிலில் வந்து நம்ம இனி பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். அதை எப்படி செய்யலாம்ன்ற அடிப்படையில் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் வந்து ஒரு இன்டர்நெட்டுக்குள்ளே வந்து போகிறோம்னு சொன்னால் கட்டாயம் வந்து நம்மளுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். அதை வந்து வழங்குறதுக்கு வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பார். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் என்னுடைய கணினியை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இவரை வந்து என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் நான் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம கணினியை வந்து ஃபோன் மூலமோ சரி, டொங்கல் மூலமோ சரி, நீங்கள் ரவுட்டர் மூலமோ நீங்கள் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். 2 ரவுட்டரில் வந்து டேட்டா முடிஞ்சின்றபடி நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் இந்த ஃபோனை வந்து நான் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபோனையும் கூட நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் மோடமாக டொங்கல் ரவுட்டர் போல் நம்ம என்ன செய்யலாம் மட்டும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் நிறைய பேர் இப்போ எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட ஃபோனை வந்து ஒவ்வொரு ஃபோனும் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் இருக்குது. நீங்கள் விண்டோஸ் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வந்து இன்டர்நெட் ஷேரிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் சாம்சங் ஃபோனும் சரி, ஹுவாவே ஃபோனும் சரி, ஏனைய மற்ற மாடல் ஃபோனுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாட்ஸ்பாட்ன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அடிப்படையில் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களோட இன்டர்நெட்டை வந்து ஷேர் பண்ணி கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது வந்து ரவுட்டருக்கு ஈக்குவலாக வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. 4Gக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த அடிப்படையில் ஹை ஸ்பீடாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அடிப்படையில் வந்து நம்ம ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, எந்த கம்ப்யூட்டருக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ இந்த அடிப்படையில் வந்து நம்ம இன்டர்நெட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் வந்து நம்மளே கட்டாயம் வந்து ப்ரௌசர்ன்ற ஒரு அப்ளிகேஷன் வேணும். அந்த அடிப்படையில் பார்த்து முடிச்சோன்னா இந்த கணினியில் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், மொசிலா ஃபயர்பாக்ஸ், கூகுள் சோரம்னு சொல்லி 3 ப்ரௌசர் இருக்குது. நம்ம இன்னும் ஒரு ப்ரௌசர் சொல்லியிருந்தோம் வந்து என்னென்னு சொன்னால் யூசி ப்ரௌசர், அதே போல் சஃபாரி ப்ரௌசரையும் சொல்லியிருந்தோம். அது வந்து நிறைய ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி சஃபாரி ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கொள்வாங்க. அதே மாதிரி நிறைய ப்ரௌசர் இருக்குது, ஜாண்டெக்ஸ் ப்ரௌசர் எல்லாம் இருக்குது, நிறைய ப்ரௌசர், ஒபேராமினி இப்படிலாம் நிறைய ப்ரௌசர் இருக்குது. ஆனாலும் கூட சில ஸ்டாண்டர்டான ப்ரௌசர்கள் எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர்கள் வந்து பார்த்தோம்னா இவங்களை சொல்லலாம். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து கம்ப்யூட்டரில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட ஏன் போல ப்ரௌசர் இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு நிறுவனங்களும் வந்து போட்டியின் மத்தியில் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவங்களோட வேர்ஷன்களை வந்து ஸ்பீடாக வச்சு கொடுத்தாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால் அவங்களோட ப்ரௌசரை விட மற்ற ப்ரௌசர் வந்து ஸ்பீடாக வேலை செய்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ்களை வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வச்சு கொடுக்குறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் வந்து ஒவ்வொரு ப்ரௌசரும் வந்து சில விஷயங்களில் வந்து வேறுபடுது. நோக்கம் எல்லாமே வந்து இன்டர்நெட்டை பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் கூட ஓவரால் ஃபீச்சர்ஸும் வந்து வேறுபடுது. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து சாஃப்ட்வேர்கள் வந்து ஐடி படிக்கிற நம்ம பெரும்பாலும் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாட்டியும் கூட பிரச்சனை இல்லை. நம்ம என்ன மாதிரி சாஃப்ட்வேர்கள் எல்லாம் வந்து இனித்தான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம இப்போதைக்கு உங்களோட கணினியில் வந்து மொசிலா ஃபயர்பாக்ஸும் சரி, கூகுள் சோரமோ சரி, இல்லாட்டி நீங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் அது வந்து கணினியில் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌசர். இது வந்து நீங்கள் கட்டாயம் இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வந்து இது கட்டாயம் எல்லா கணினிலையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌசர் தான். இது வந்து கணினிலே வந்து டிஃபால்ட்டான ஒரு ப்ரௌசர். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க இருந்தாலும் கூட இன்றைக்கு வந்து பேசிக்காக வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரௌசரை பார்க்க போகிறோம். அந்த யூசி ப்ரௌசர் எப்படி டெஸ்க்டாப் பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன், அதில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்கள் இருக்குது, அது என்ன மாதிரி குயிக் ஆக்சஸ் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணிட்டு பார்த்துக்கொள்ளலாம். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் யூசி ப்ரௌசரை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தரேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாகவே வந்து ப்ரௌசர்ஸ்கள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து நிறைய டைப்பான சாஃப்ட்வேர்கள் இன்ஸ்டால் பண்ணப்பட்டாலும் கூட சில சாஃப்ட்வேர்களை வந்து நம்ம கரெக்ட் பண்ணாமலே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அவங்க வந்து ட்ரையல் இல்லாமல் காலமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு காமனான ஒரு ஜென்ரல் சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேர்களை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கட்டாயம் கரெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் வந்து கரெக்ட் பண்ணியும் நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க.
சில ஃபீச்சர்ஸ்கள் வந்து அதில் வந்து டிரெக்டாக இருக்கும், சில விஷயங்களை வந்து நம்ம டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த யூசி ப்ரௌசரை வந்து நம்மளை என்ன மாதிரி டெவலப் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறேன், அதை வந்து எப்படி டெஸ்க்டாப் பிசியில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து டிரெக்டாக வந்து நான் வந்து இந்த மொசிலாவுக்குள்ளே போகிறேன். இந்த மொசிலா ஃபயர்பாக்ஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த சில மாதங்களுக்கு முன்னுக்கு தான் இப்போ புதுசாக வந்து அப்டேட் ஆகியிருக்காரு. இவ்வளோ காலம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வேர்டத்தை வந்து ப்ரோக்ரஸ் வந்து ரொட்டேட் பண்ணுற அடிப்படையில் தான் வந்து இந்த மொசிலா ஃபயர்பாக்ஸ் கூட இருந்துச்சு. இப்போ பார்த்த முடிச்சுன்னா டிஃப்ரெண்டாக வந்து இவர் வந்து அப்டேட் ஆகியிருக்காரு. இப்போ இந்த அடிப்படையில் வந்து இவரும் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே போயிருக்காரு. இது வந்து முதல்ல இருந்த மொசிலா ஃபயர்பாக்ஸை விட வந்து வரும் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்காது. இப்போ இந்த அடிப்படையில் வந்து நம்ம யூசி ப்ரௌசர் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கொள்வோம். நான் சும்மா டைப் பண்ணி கொடுக்குறேன் யூசி ப்ரௌசர் ஃப்ரீ டவுன்லோட். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்த முடிச்சுன்னா ஒவ்வொரு ஓஎஸ் வெர்ஷனுக்கு ஏற்ற அடிப்படையில் ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த அடிப்படையில் வந்து இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து Windows 10 யூஸ் பண்ணுறேன், இப்போ Windows 10 தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இது வந்து ஒரு நார்மலான விஷயம் பண்ணுறபடியாக வந்து நீங்கள் உங்களுக்கு Windows 10க்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் Windows 7க்கு டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் கூட நீங்கள் Windows 10 யூஸ் பண்ணாலும் கூட சம்டைம் வந்து சப்போர்ட் ஆகவே சொன்னால் Windows 10 வந்து Windows 7க்கு பிறகு வந்த வெர்ஷன், அதால் வந்து இந்த ஃபீச்சர்ஸையும் வந்து அவங்க உள்ளடக்கி தான் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி இப்படி வேணும்னா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் Windows 7 யூஸ் பண்ணுறதால வந்து இவர் நான் Windows 7 கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இதில் பார்த்த முடிச்சுனால் வந்து இப்போ ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்காரு. ஏதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் வந்து இவர் தான் வந்து URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்த முடிச்சுன்னா டவுன்லோட் யூசி ப்ரௌசர் ஃப்ரீ லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்காரு. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்த முடிச்சுனால் இதில் சில விஷயங்கள் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னால் இதில் அட்சென்ட் அடிப்படையில் எல்லாம் இருக்கும். அப்படி எல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு கேட்குற லிங்க் நான் எடுத்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து இவரை டிரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் டிரெக்டாக எடுத்து ஒரு டேப் கொண்டு ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த இந்த ப்ளஸ் மார்க் ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. இவரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் புதிதாக ஒரு நியூ டேப், இதில் வந்து இன்னொரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு இதில் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணுறாண்டாலும் ஓகே youtube.com வந்து என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் இப்போ சர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ எந்த அடிப்படையில் பார்த்த முடிச்சுனால் இந்த ஏரியாவில் வந்து இந்த டேப்பில் வந்து யூடியூப் ஓப்பன் ஆகிறாரு. அப்போ இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இன்னொரு விஷயம் சர்ச் பண்ணியிருக்கேன். இந்த டேப்பில் பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுமோ ஒவ்வொரு டேப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னால் ஓப்பன் பண்ணி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். அந்த அடிப்படையில் செய்கிறது தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டேப்பான்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நான் இவரை க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இவரை கிளிக் பண்ணி இப்போ இவரை மவுஸ் கிளிக் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இவர் ஓப்பன் ஆகுவார். ஒரே டைமில் வந்து நிறைய இவ்வளோ பேரையும் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஆளையும் வந்து யார் நல்லதோ அவங்கள தான் செலக்ட் பண்ணி எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு டைப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த குறிப்பிட்ட லிங்கு கிட்ட கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யலாம் முடிச்சோம் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ டேப்பை கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ என்ன செய்ய முடியும் சொன்னால் அந்த குறிப்பிடப்பட்ட டேப் வந்து செப்பரேட்டாக இன்னொரு டேப்பில் வந்து என்ன செய்ய முடியும் சொன்னால் அவர் வந்து ஓப்பன் ஆவார். அதே மாதிரி இன்னொரு ஆளையும் மற்ற ஆளையும் வந்து நீங்கள் இன்னொரு ஆள் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஓகே அவரை ரைட் கிளிக் பண்ணுங்கள் நியூ டேப். அப்போ இவர் வந்து ஒரு நியூ டேப்பில் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால் ஓப்பன் ஆகிருக்காரு. அப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன செய்வாங்கன்னா ஒரே டைமில் வந்து ப்ரோக்ரஸ் ஆகுவாங்க. அப்போ நீங்கள் இவங்களை செலக்ட் பண்ணி இங்கே பேக் பண்ணி போய் வரணுமென்ற அவசியம் இல்லை. ஒரே டைமில் எல்லாரையும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அது வந்து உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட் அடிப்படையில் அவ்வளோ குயிக்காக வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் ஓகே இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் நான் வந்து இதில் வந்து இவரை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் யாரை வேணுமென்னாலும் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன் இப்படி டெவலப் பண்ணுறதால எல்லாத்தையும் இப்படி தான் டெவலப் பண்ணலாமென்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சில வெப்சைட்டுகள் வந்து நிறைய ஃபேக்கான வெப்சைட்டுகள் இருக்குது, சில வைரஸ் தாக்கக்கூடிய வெப்சைட்டுகள் இருக்குது. ஆனால் இவரை வந்து இப்படி அந்த பிரச்சனை இல்லை. நம்ம பேசிக் வீடியோ வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த அடிப்படையில் வார வீடியோஸ்களில் வந்து பார்த்து முடிச்சோனால் இவங்களில் இப்படி இல்லை நம்ம போகவே மாட்டோம். சில அட்வான்ஸான வெப்சைட்டுகள் அட்வான்ஸான சாஃப்ட்வேர்கள் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த அடிப்படையில் வந்து பார்க்க போன முடிச்சோனால் நான் இவரை வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ண முடிச்சோனால் வந்து அவர் வந்து ஒரு நியூ டைப்பில் வந்து என்ன செய்கிற விஷயனால் ஓப்பன் ஆகிறாரு.
நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒவ்வொரு டைப்பில் ஓப்பன் பண்ணி செஞ்சு பழகுங்க. அப்படின்னு சொன்னால் உங்களோட விஷயங்களை வந்து ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யூசி ப்ரௌசர் வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். யூசி ப்ரௌசர் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டாரு. இது வந்து டவுன்லோட் ஆகிருக்காரு. இப்போ டவுன்லோட் ஆகிறதுக்கு இப்போ நம்மகிட்ட கேட்குறாரு வந்து இப்போ இங்கே டவுன்லோட் ஆன லிங்கை கிளிக் பண்ண பிறகு இங்கே கேட்குறாரு வந்து சேவ் பண்ணின்னு சொல்லி. இப்போ இங்கே என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இங்கே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்குண்டே சில சாஃப்ட்வேர்கள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து ஐடிஎம்னு சொல்லி இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் வந்து இப்போ வந்து அவர்கிட்ட வெர்ஷன் வந்து 6.28 அடிப்படையில் இருக்கார். இப்போ புதுசாக வந்து அவர் வந்து அப்டேட் ஆகியிருக்காரு. அவரெல்லாம் வந்து நம்ம இன்னும் வார கிளாஸுகளில் வந்து அவரை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம சில சாஃப்ட்வேர்கள் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னால் நம்மளோட கணினியில் வந்து சும்மா நார்மலாக டவுன்லோட் பண்ணுற ஸ்பீட் வந்து நம்மளுக்கு போதாது. இப்போ இந்த அடிப்படையில் வந்து இவற்றை ஃபைல் சைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.3 MB இவரை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கொள்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால் இவரை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்த முடிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம நார்மலாக வந்து டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து டிரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட்டுக்குள்ளே போயிருக்கும். நீங்கள் டாக்குமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்குது. டவுன்லோட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே யூசி ப்ரௌசர்ன்ற ஒரு விஷயம் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஆல்ரெடி நான் வந்து சில விஷயங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுற எல்லாமே வந்து இந்த டவுன்லோடுன்ற ஃபைலுக்குள்ளே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த குறிப்பிட்ட விஷயம் வந்து எங்கே போயிருக்குன்னு தெரியாமல் இருக்கும். அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு வந்து சில டெக்னிக்கல் எல்லாம் இருக்குது. அதை எப்படி லொக்கேஷன்கள் எல்லாம் சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த கிளாஸ்லேயே பார்க்கலாம். இந்த அடிப்படையில் வந்து இந்த யூசி ப்ரௌசர் என்ன செய்யணும்னு சொன்னால் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளும். வேறு டபுள் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு டபுள் கிளிக் பண்ணிக்கொள்ளி எஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. எஸ் கொடுத்துட்டு நான் வேறு கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்து முடிச்சுனால் டவுன்லோட் பண்ண கேட்குறாரு. ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு சின்ன ஒரு செட்டப் ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணியிருந்தாமல் இவரை ஒரு குறிப்பிட்ட ஒரு கெப்பாசிட்டி ஃபைல் இவருக்கு கரெக்டெல்லாம் தேவையில்லை. நீங்கள் அந்த ஃபைலை கிரியேட் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் இவரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இவரை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இவர் என்ன செய்வார்னு சொன்னால் டாஸ்க் பார் இந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிடுவார். இவரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த பட்டனை கிளிக் பண்ணி இல்லை பார்த்த முடிச்சுன்னா யூசி ப்ரௌசருக்கு ஐக்கன் இருக்குது. இவரை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு வந்து யூசி ப்ரௌசர் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. பார்த்த முடிச்சுனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்த முடிச்சுனால் இந்த யூசி ப்ரௌசர் வந்து குயிக்காக டவுன்லோட் ஆகிரும். இப்போது நமக்கு ப்ரோக்ரஸில் இருக்குது. இந்த யூசி ப்ரௌசர் ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏனைய ப்ரௌசர்களை வந்து நம்ம வந்து தேவையான ஒரு கூகுளோ சரி யூடியூப்போ சரி என்ன விஷயத்தை செய்யலாம் கூட நம்ம யூஆரில் வந்து டைப் பண்ணி தான் என்ன செய்யணும்னு சொன்னால் தேவையான விஷயத்தை வந்து என்டர் பண்ணி நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த யூசி ப்ரௌசர் முக்கியமான ஸ்பெஷாலிட்டியை வந்து நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட சில ஸ்பெஷலாக ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணுற சில வெப்சைட்டுகளை வந்து நம்ம வந்து டைப் பண்ணணுமென்ற அவசியம் இல்லை. இதை வந்து நார்மலாக நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் வந்து இந்த யூசி ப்ரௌசர் வந்து டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏனைய ப்ரௌசர்கள் யூஸ் பண்ணுறதை விட இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணுறதுக்கு விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்த ப்ரௌசர் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் உள்ளடக்கி காணப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்மளுக்கு வந்து வீடியோஸ் வந்து ப்ரௌசர் வந்து டவுன்லோட் ஆகிட்டு 99% கிட்ட வந்துட்டு இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஓகே இவர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டார். டவுன்லோட் ஆகி முடிஞ்சு இன்ஸ்டாலுக்கு நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு எடுக்கப்புற ஒரு 10-15 MB தான் எடுக்கும். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் டவுன்லோட் முடிஞ்சு இப்போது வந்து இன்ஸ்டாலுக்குரிய ப்ரோக்ரஸ் நடந்திருக்கு. இதில் பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து யூசி ப்ரௌசருக்குரிய ஐக்கன் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து அவரே வந்து ஜெனரேட் பண்ணிட்டார். அதே மாதிரி அவர் டாஸ்க் பாரில் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னால் ஜெனரேட் பண்ணிட்டார். இந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். இந்த டைமில் வந்து உங்களுக்கு தேவையாக கூகுள் ஷோரூமோட கனெக்ட் பண்ணி அந்த அடிப்படையில் கேட்பாரு. இந்த டைமில் நீங்கள் ஓமன் சொன்னால் எஸ்ஸை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தீங்கன்னு சொன்னால் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு யூசி ப்ரௌசருக்குரிய இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் வந்து யூசி ப்ரௌசருக்கு இன்டர்ஃபேஸ். நிறைய பேர் வந்து யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் சில செட்டிங்ஸுகள் வந்து செஞ்சு தான் நம்ம என்ன செய்யலாம் சொன்னால் சில ஃபீச்சர்ஸ்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்து முடிச்சுன்னா இவருக்குரிய ஒரிஜினல் இன்டர்ஃபேஸ் வந்து இது இல்லை. இவரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு யூசி ப்ரௌசரை திரும்ப ஒரு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் யூசி ப்ரௌசர் வந்து இப்படி ஒரு மெத்தடில் இருப்பார்.
அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் en.uc123.com இருப்பார். இவருக்குரிய ரியல் இன்டர்ஃபேஸை பார்த்த முடிச்சுன்னா எப்படி இருப்பாருன்னு சொல்லி இவரை வந்து பார்த்த முடிச்சுன்னா எப்படி செட்டிங் செய்கிறேன்னு சொன்னால் பாருங்கள். இந்த மூலையில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடுத்த வந்து அபாஸில் வந்து இதுக்கு இதில் வந்து இவர் அபாஸுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அதாவது க்ளோஸ் பட்டனை கிளிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 கோடு மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு யூசி ப்ரௌசருக்குரிய எல்லா ப்ரௌசருக்கும் வந்து அந்த ஃபார்மெட்டில் இருப்பார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து செட்டிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த செட்டிங்கிற விஷயத்தை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செட்டிங்ஸுக்குள்ளே போய் பார்த்து முடிச்சோன்னா யூசி ப்ரௌசருக்குரிய செட்டிங் இருக்குது. உதாரணத்தை பார்த்து முடிச்சோன்னா நம்ம ஒரு நியூ டேப்பை ஓப்பன் பண்ணாலும் கூட ஒரு டிரெக்டாக என்ன செய்யறதுன்னு சொன்னால் ஓப்பன் பண்ணாலும் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்டர்ஃபேஸை தான் காட்டுறது. இது வந்து இவருக்கு யூசி ப்ரௌசருக்குரிய ஒரிஜினல் இன்டர்ஃபேஸ் இது இல்லை. இதை எப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன் ஸ்டார்ட் அப், அதாவது வந்து ப்ரௌசரை வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும் வேண்டி நம்ம சொல்லணும். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்த மாதிரி சொன்னால் வந்து இதில் பார்த்த மாதிரி சொன்னால் ஒன் ஸ்டார்ட் அப் வந்து ஓப்பன் ஹோம் பேஜில் இருக்கணும் நமக்கு அது சரி. இந்த அடிப்படையில் பார்த்த முடிச்சுன்னா மை ஹோம் பேஜை பார்த்த முடிச்சோம்னால் நம்மளுக்கு இவர் தான் வந்து uc123.com தராரு. இப்படி இல்லாமல் நம்மளுக்கு என்ன செய்ய முடிச்சோன்னா ஒரு நியூ டேப் பேஜை வந்து நம்மளுக்கு உருவாக்கி தரணும். யூசி ப்ரௌசருக்குரிய டிஃபால்ட்டான பேஜை வந்து நம்மளுக்கு தரணும். ஆகவே வந்து இந்த டிக்கை இங்கே கொடுத்துக்கொள்வோம். இவர் தேவையில்லை நமக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு நியூ செட்டிங் வந்து ஸ்பெசிஃபைடு சேவ் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்த முடிச்சோன்னா உங்களுக்கு அப்படி இல்லையா டிரெக்டாக என்ன யூஆர்எல் வேணுமோ அவரையும் சொல்லிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு இங்கே வந்து இப்போ பார்த்த முடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு யூசி ப்ரௌசருக்குரிய 10 ஸ்பேஸ் வந்து தந்திருக்காரு. இது வந்து யூசி ப்ரௌசருக்கு உண்மையான இன்டர்ஃபேஸ். அப்படி இல்லாட்டி நம்ம இங்கே வந்து இவரை கிளிக் பண்ணி ஒரு குறிப்பிட்ட உதாரணத்துக்கு www.google.com இப்படி கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு இங்கே செட்டிங் வந்து அப்ளை பண்ணப்பட்டுட்டு இவரும் வந்து அப்ளை பண்ணப்பட்ட இப்போ நீங்கள் டப்பை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இனிமேல் வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இவர் வந்து நம்ம இன்னும் அங்கே என்ன செய்யலாம்னு சொன்னால் அப்ளை பண்ணப்படலை. அதால் வந்து இங்கே இந்த மாற்றம் வந்து இப்போ நடக்காது. இதை வந்து அடுத்த தரம் செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் இவரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நியூ பேஜை கிளிக் பண்ணி இன்னும் வந்து ப்ரோக்ரஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாதால் இவர் இப்படி கேட்டுருக்காரு. மற்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் பாருங்கள், டவுன்லோட் செட்டிங்கில் வந்து நீங்கள் டவுன்லோட் ஃபோல்டர் எங்கே டவுன்லோட் ஆகணும் மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் நீங்கள் உங்களோட லொக்கேஷனை சொல்லலாம். வந்து ஒரு டிரெக்டாகவே வந்து யூசருக்குள்ளே இந்த குறிப்பிட்ட யூசர் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து டவுன்லோட் என்ற ஏரியாவுக்குள்ளே தான் அவர் டவுன்லோட் ஆகிறார். டிஃபால்ட்டாக நம்ம சொன்ன மாதிரி தான் டவுன்லோட் ஆகிறாரு. அப்படி இல்லையா வந்து உங்களுக்கு தேவையாக வேறு ஒரு லொக்கேஷனில் வேணும்னு சொன்னால் அங்கே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி போட்டு சேஞ்சை கிளிக் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ வரணுமோ அப்போ அந்த குறிப்பிட்ட உங்களோட மை கம்ப்யூட்டருக்குள்ளே எவ்வளத்துக்குள்ளே எந்த ட்ரைவுக்குள்ளே எப்படி எந்த ஃபோல்டருக்கு வரணுமோ அவரை சொல்லி போட்டு ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் அவர் வந்து நீங்கள் எப்போல்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே வந்து டவுன்லோட்டாக இருக்கும். இப்போ பார்த்த முடிச்சோன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டான ஏரியாவை பார்ப்போம் ப்ரௌசரில். ஓகே, இப்போ நம்ம இவரை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நியூ டேப் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு 10 இன்டர்ஃபேஸ் வரும். இதில் உங்களுக்கு பொருத்தமான ஒரு இன்டர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து ஒரு கொஞ்சம் இவரை விட கொஞ்சம் நல்லா இருக்கார். அப்போ இவரை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய யூசி ப்ரௌசருக்குரிய இன்டர்ஃபேஸ் ரெடி. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்து முடிச்சோம் இதுதான் வந்து யூசி ப்ரௌசருக்குரிய இன்டர்ஃபேஸ். ஆனாலும் கூட நம்ம இது ஒரு கிளாசிக்காக இல்லாதபடியாக வந்து என்ன செய்யலாம் சொன்னால் நம்ம இந்த தீம்ஸையும் கூட நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம் சொன்னால் மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இந்த யூசி ப்ரௌசர் வந்து அப்படி ஒரு அப்டேட்டாக இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்து முடிச்சோம்னால் இதை வந்து செட்டிங்குள்ளே போய் செய்யலாது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படி ஒரு ட்ரெஸ் மாதிரி ஒரு ஐக்கன் ஒன்று இருக்காரு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் சேஞ்ச் லே அவுட் அண்ட் தீம்ஸ் இருக்காரு. இப்போ அவரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதுன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தீம்ஸ் இருப்பார், மற்ற வால் பேப்பர் இருப்பார். இந்த தீம்ஸ் விஷயம் என்னென்னு சொன்னால் நம்மளோட டோட்டல் ப்ரௌசருக்குரிய டேப்ஸோ சரி, சர்ச் பாரோ சரி, அந்த யூஆர்எல் பாரோ சரி,
எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்து முடிச்சுனால் அதை எப்படி அமையணும்னு சொல்லி அவருக்குரிய தீம்ஸை வந்து என்ன செய்யலாம் முடிச்சுன்னா அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். நிறைய தீம்ஸ்கள் இருக்குது. நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி கலர்களை சூஸ் பண்ணி இந்த டேப்புகளில் வந்து உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி கலர்களையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி இதில் வந்து ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இவரை வந்து விண்டோஸ் 10க்குரிய மாதிரி ஒரு ஆளை வந்து இவரை வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணி திருங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து இவ்விடத்தை வந்து யூஸிங்ன்ற ஒரு அடிப்படையில் மெசேஜ் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த அடிப்படையில் உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அந்த அடிப்படையில் வந்து ஒரு குயிக் அப்ளை பண்ணப்படுவார். இப்போ இதில் வந்து யூஸிங் என்று வந்துட்டார். இப்போ நம்ம டப்பை கிளிக் பண்ணி பார்த்த முடிச்சோம்னால் நம்மளோட ப்ரௌசர் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். இவருக்குரிய தீம்ஸ் வந்து மாறிட்டார். ஆனாலும் கூட நம்மளுக்கு பின்னிக்கு இருக்கிற அந்த வால்பேப்பர் நம்மளுக்கு பிடிக்கல டிஎன்எஸ் செய்யலாம் முடிச்சுனால் அதே விஷயந்தான் இங்கே தீம் சென்டர்ன்ற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து லெஃப்ட் சைடில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ன்னு இருக்காரு. அவரை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம் முடிச்சுனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு வால்பேப்பரை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இருக்கிற வால்பேப்பர் தான் வேணும் முடிச்சுனால் இங்கே கஸ்டம் வால்பேப்பர் இருக்காரு. இங்கே போய் என்ன செய்யலாம் முடிச்சோம் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற இமேஜை கூட நீங்கள் என்ன செய்யலாம் முடிச்சுனால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லையா இதில் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதில் இருக்கிற வளையம் வந்து என்ன செய்யலாம் முடிச்சுனால் நீங்கள் வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த இன்னும் இருக்கிற இவரை வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இந்த அடிப்படையில் பார்த்து முடிச்சுன்னா இவர் வந்து யூஸிங் அதே ஃபார்மெட்டில் இருக்கிற யூஸிங். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ப்ரௌசர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இவரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இவரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி போட்டு இப்போ திரும்ப ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். யூசி ப்ரௌசர்னு இருக்காரு. நம்ம இருக்கிற டெஸ்க்டாப்பில் வந்து க்ரியேட் பண்ணிருக்காரு ஷார்ட்கட். இப்போ இந்த அடிப்படையில் வந்து இவரை கிளிக் பண்ணி பாருங்கள். டாஸ்க் பாரில் இருக்கிற ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்து முடிச்சுனால் வந்து மற்ற ப்ரௌசர்களை விட வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஃபீச்சர்ஸ்கள் இருக்குது. இதில் பார்த்த மட்டும் சொன்னால் ட்விட்டர், யாஹூ, விக்கிபீடியா இப்படியான நிறைய ப்ரௌசர்கள் வந்து நம்ம நாளாந்தம் யூஸ் பண்ணுற எல்லா ப்ரௌசர்களையும் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் ஒரு டப் அண்ட் அடிப்படையில் வந்து அவங்க டிஃபால்ட்டாகவே தந்திருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து கூகுளுக்குள்ளே போன முடிச்சோன்னா இங்கே கூகுள்ன்ற ஆளை கிளிக் பண்ணி முடிச்சோன்னா டிரெக்டாக என்ன செய்ய முடிச்சோன்னா கூகுள்ன்ற ப்ரௌசருக்கு கூகுள்ன்ற இதுக்குள்ளேயே அவர் என்ன செஞ்சிருவாருன்னு சொன்னால் இது வந்து கூகுளுக்குள்ளே போகிறோம். அப்போ நியூ டைப் ஒன்று ஓப்பன் பண்ணி அவர் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் போகிறோம்னு ஃபேஸ்புக்கில் போய் என்ன செய்யலாம்ல நீங்கள் வந்து டிரெக்டாக நீங்கள் வந்து என்ன செய்யலாம் ஃபேஸ்புக்கில் போய் வந்து லாக்இன் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த ப்ரௌசர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் காணப்படுது. அதுகளையும் பார்ப்போம். என்னென்னு சொன்னால் இந்த ப்ரௌசரில் இன்னும் ஃபீச்சர்ஸ்களை பார்க்க போனோம்னு சொன்னால் இதில் பார்த்த சொன்னால் இவர் வந்து டவுன்லோட் ஆகிற விஷயத்தை வந்து இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிளாசிக்கான ஒரு லொக்கேஷனை தந்திருக்காரு. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே என்னென்ன விஷயங்கள் டவுன்லோட் ஆகுது, சாஃப்ட்வேர் எத்தனை டவுன்லோட் ஆகிருக்கு, ஃபீச்சர்ஸ் எத்தனை டவுன்லோட் ஆகிருக்கு, டொரண்ட் ஃபைல் எத்தனை டவுன்லோட் ஆகிருக்கு, வீடியோஸ் ஓல் டாக்குமெண்டேஷன் மாதிரி வந்து செப்பரேட்டாக வந்து தந்திருக்காரு. அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் குறிப்பிட்ட விஷயத்தை வந்து சர்ச் பண்ணி கூட வந்து நீங்கள் இங்கே வந்து ஃபில்டர் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த அடிப்படையில் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அடிப்படையில் உதாரணத்தை பார்த்த மாதிரி சொன்னால் ஒரு கூகுளில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து டவுன்லோட் பண்ண நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து நான் வந்து ஒரு இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு ஹெச்டி கம்ப்யூட்டர் ஒரு வால்பேப்பர் ஒன்று சொல்லி டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்து முடிச்சோம் நான் இமேஜுக்குள்ளே போய்க்கொள்கிறேன். இதில் வந்து இமேஜ்களில் வந்து சில இமேஜ்களையும் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறேன் அதுக்கும் சில ஐடியாஸ்கள் வந்து நான் தருவேன். இப்போ அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு யூசி ப்ரௌசர் சம்மந்தமாக தான் பார்க்குறதால வந்து இன்றைக்கி வந்து இவருக்குரிய ரிவ்யூ வந்து இதோடய வந்து முடிச்சுக்கொள்வோம். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்து முடிச்சோம்னா இந்த இமேஜை வந்து கம்ப்யூட்டருக்குரிய அந்த அடிப்படையில் வந்து இந்த இமேஜை வந்து நான் என்ன செய்யணும்னா டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் பார்த்தோன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இப்படி கிளிக் பண்ணி போட்டு உதாரணத்துக்கு பார்த்து முடிச்சோம்னால் நிறைய பேர் வந்து இந்த குறிப்பிட்ட இமேஜை வந்து ஒருத்தர் ரைட் கிளிக் பண்ணி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சேவ் பண்ணிக்கொள்வாங்க. இப்படி சேவ் பண்ணுறதுக்கும் மற்ற மாதிரி சேவ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்படி சேவ் பண்ணிங்கன்னா சிலர் வந்து இமேஜ் சேவ் பண்ணியிருப்பீங்க வந்து அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை டெஸ்க்டாப்பில் வால்பேப்பராக போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு குட்டி இமேஜ் மாதிரி இருக்கும், கிளியர் இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கு முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால் அவரோட ரெசல்யூஷனை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அவரை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலை. அதனால் அந்த பிரச்சனை வருது. இப்படியான பிரச்சனையை வந்து நம்ம எப்படி தீர்த்துக்கொள்ளலாம்னு சொன்னால் இவரை எப்படி நம்ம சேவ் பண்ணி காட்டுறேன். உதாரணத்துக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேவ் இமேஜஸ்
இவர் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் டவுன்லோடுக்கெலாம் போகிறாரு. நான் டிரெக்டாக இந்த பாத்தை வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிற மாதிரி சொல்லி வரோம். இப்போ பார்த்த முடிச்சுன்னா நம்மளுக்கு டெஸ்க்டாப்புக்கு மாறிட்டார். இவரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த டவுன்லோட் பண்ணுற லிங்கை வந்து கிளிக் பண்ணி சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு கிளாசிக்கான எஃபெக்டில் வந்து என்ன செய்வார்னு சொன்னால் இந்த டவுன்லோட் நடக்கும். நார்மலாக வந்து நம்மளோட டவுன்லோடுகள் வந்து இங்கே ப்ரோக்ரஸ் நடக்கிற மாதிரி இல்லாமல் save image path desktop download. இவர் வந்து இதுக்குள்ளே வந்து டிரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ண விடுறாருல. பண்ண முடிச்சுனால் இப்படி சேவ் பண்ணி ஒவ்வொரு கிளிக் பண்ணி போட்டு image save as இந்த குறிப்பிட்ட இமேஜுக்கு வந்து இவர் வந்து காட்டாரில் வேற ஒரு இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ என்னென்னு சொன்னால் அவரை டைரெக்டாக வந்து இந்த ப்ரௌசர் வந்து நார்மலாக வந்து வேறு ப்ரௌசரில் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் டைரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ண விடுவார். இதில் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த ப்ரௌசர் வந்து நார்மலாக வந்து அப்படி டவுன்லோட் பண்ணுறதால வந்து நம்மளுக்கு அந்த ஒரு குவாலிட்டியான இமேஜை வந்து நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதால் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவர் இப்படி நம்ம இவ்வளத்தை வச்சு டவுன்லோட் பண்ணுற விஷயத்தை வந்து அவர் தடுத்து விடுறாரு. அந்த அடிப்படையில் அப்படி பிளாயிருக்கு போல் முதல்லாம் வந்து அந்த அடிப்படையில் டவுன்லோட் ஆகிருந்துச்சு மற்ற ப்ரௌசரில். இப்போ வந்து இதில் வந்து அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் கூட அவர் வைக்கிறாருல. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தா நீங்கள் சொன்னால் ஒரு இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இமேஜை டவுன்லோட் பண்ணி போகிறீங்கன்னு சொன்னால் அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்து நல்ல குவாலிட்டியாக வரணும்னு சொன்னால் அதே நல்ல கிளியரோட வரணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியூ இமேஜ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அவரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட இமேஜுக்குரிய ஃபுல் ஹை ரெசல்யூஷனோட வந்து உங்களுக்கு அந்த குவாலிட்டியோட கிடைக்கும். அவரை ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க, சேவ் இமேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. எவ்வளத்தை வேணுமோ பார்த்து இப்போ சொல்லிக்கொள்ளுங்க டெஸ்க்டாப்பில். ஓகே, இப்போ என்ன செய்யுங்கன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே டவுன்லோட் ஆகிற விஷயம் வந்து இங்கே பார்த்தா அப்படி சொன்னால் இந்த டவுன்லோட் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கார். அவரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் டவுன்லோட் பண்ண விஷயம் அப்படியே காட்டுவார். இங்கே பார்த்தா அப்படி சொன்னால் நம்ம டவுன்லோட் பண்ண விஷயங்கள் வந்து ஃபிக்சர்ஸ் வந்து 3 டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அவர் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால் அந்த ஏரியாவுக்குள்ளே வந்து அவர் இது செய்கிறாரு. உங்களுக்கு தேவையில்லாடி என்ன செய்யலாம்னு சொன்னால் அவரை கிளிக் பண்ணிவிட்டு அவர் தேவையில்லாடி இங்கே நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கிளியர் பண்ணியும் விடலாம். அப்போ அது வந்து அந்த இது இமேஜ் என்ற ஏரியாவுக்குள்ளே வந்து இல்லாமல் போயிடும். அப்படி இல்லாட்டி இங்கே என்ன செய்யலாம்னு சொன்னால் க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். சம்டைம் வந்து நீங்கள் சேவ் பண்ண லொக்கேஷன் என்ன செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் ஓப்பன் ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அவரை கிளிக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஏரியா வந்து இங்கே காட்டுவார். யூசர்ன்ற ஃபைலுக்குள்ளே அந்த யூசர் அக்கௌண்ட்டுக்குள்ளே டெஸ்க்டாப்புக்குள்ளே இருக்கார். ஆகவே அந்த இமேஜ் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கான். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் டெஸ்க்டாப்பில் டிரெக்டாக போய் பார்க்கலாம். இதான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணின இமேஜ். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படித்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த யூசி ப்ரௌசரை யூஸ் பண்ணி பாருங்கள், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்னொரு வீடியோஸில் வந்து சந்திக்கலாம். இன்னும் அட்வான்ஸாக எப்படி டவுன்லோட் பண்ணுறேன், எப்படி கிராக் பண்ணுற சாஃப்ட்வேர்கள் அட்வான்ஸாக டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.